பார்கவி. எனக்கு 24 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு ஒரு சமாதானமே இல்லாத நபராக இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபராக இருந்தேன். நான் ஒரு நரகத்தை சந்திக்கிற நபராக நான் இருந்தேன். எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது எல்லார போல. ஆனால் எனக்குள்ள அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேலே இருந்தாலும் எனக்கு அந்த கோபமானது இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார், எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு இருப்பார். இதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ளே அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ளே அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபராக நான் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் கோபமானது இருக்கும் எங்கள் அப்பா மேலே. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, எனக்கு என் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யார் கண்ணுக்குமே காணாமல் போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வீட்டில் யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே என்னை அக்கறையாக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால நான் வெளியில் இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் எனக்கு நல்லா பார்த்துப்பாரு. ஒரு நம்பிக்கையில் நான் வெளியில் ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம்தான் எனக்கு பிரச்சனை மிகப்பெரிய விதத்தில் ஆரம்பிச்சது. எப்படின்னா, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். அந்த அந்த அன்பின் வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே ஒழுங்கா இல்லை, எல்லாமே பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள என் வீட்டில் சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு அப்பதான் எனக்கு அதிகமாக பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற நபராக இருந்தேன். அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். ஸோ பிற்பாடு எங்கள் அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டில், அதே பிரச்சனையால் நானும் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தேன். நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷனானது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதை ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானது நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் அந்த தண்ணியை பார்த்தேன். நான் தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானது செஞ்சேன். பிற்பாடு நான் முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என் அன்பின் வாழ்க்கையிலே நான் எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நபராக நான் உணர்றேன். நான் முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபராக இருக்கிறத. நீங்கள் பார்த்த இந்த சாட்சி மக்களை மிக சரியாய் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளத்தினுடைய வெளிப்பாடாய் நீங்கள் பார்த்திருந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில் அவர் தான் வாழ்க்கையினுடைய பலதரப்பட்ட விதத்துல பலதரப்பட்ட சூழ்நிலையில தாக்கப்பட்டார் என்பது மிக தெளிவாய் அவர் சாட்சி மூலமாய் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை இளம் பெண்கள், இளம் ஆண்கள் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல குடும்பத்தினுடைய சூழ்நிலை, உள்ளத்துக்குள்ள ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால என்ன செய்வதென்று தெரியாமல், இல்லை எந்த இடத்துல உதவி தேடுவதென்று தெரியாமல், எந்த விதத்துல வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று தெரியாமல் பாதை மாறும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்துல தள்ளப்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் பல இடங்களுக்கு போயிருக்கலாம், பல முயற்சிகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு நீங்கள் இன்னும் பார்க்க முடியவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு பின்பா இருப்பது ஒரு ஆவிக்குரிய தாக்கம். ஆம் நண்பர், ஆவிக்குரிய தாக்கம். எனவேதான் மிக சரியாய் நீங்கள் விசேஷமாய் இந்த வெள்ளிக்கிழமை எங்களோடு இந்த சிறப்பு கூட்டத்தில் இணையும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை எல்லா ஆவிக்குரிய கட்டுகள் முறிக்கப்படும்படியா, எல்லா ஆவிக்குரிய கட்டுகள் முறிக்கப்பட. மன அழுத்தம் என்பது ஒரு ஆவிக்குரிய தாக்கம். துக்கம், அதாவது சாதாரண கவலை அல்ல, பல வருஷ கவலை,
பல வருஷ கவலை என்பது ஆவிக்குரிய தாக்கம். கவலைகள் பொதுவாய் எல்லோருக்கும் வரும். ஆனால் பல பேர் தன் வாழ்க்கையின் உள்ளத்துக்குள்ள அடி ஆழத்துல கவலைகளை பல வருஷமாய் சுமந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட பல வருஷமா இந்த துக்கத்தில் இருந்தாலும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த கவலையை எப்படி நிறுத்துவது, துக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, யார் இந்த துக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான நிரந்தரமான தீர்வு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு இன்னொரு சாட்சியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் நண்பர்களே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். உங்கள் துக்கம் கண்டிப்பாய் சந்தோஷமாய் மாற முடியும். நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் தேவன் தாம் உங்கள் வாழ்க்கை அதை செய்ய வல்லவரார். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும் என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம் வேறு, இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு. என் வாழ்க்கை சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஒரு வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கு என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சுது. குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ நான் 3 நாள், வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன
உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலிருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ள கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியேல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியேல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியேல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றது நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமீன். நீங்கள் பார்த்த இந்த சாட்சியினுடைய அடிப்படை நோக்கம்தான் நாம் செய்து கொண்டிருக்கிற 21 நாள் தானியேலின் உபவாசம். பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே முதலாவது பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதல் நிறைவேறியது. அந்த நாள் துவங்கி ஆண்டவர் தாமே சொன்னார், மாமிசமான யாவர் மேற்கும் என் ஆவியை ஊற்றும். நண்பர்களே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கற்பனைக்கு எட்டாத ஒன்று, அவருடைய கிரியை அளவிடப்பட முடியாத ஒன்று. எங்கே எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். கீழே உள்ள தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள், விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உபவாசத்திலே என்னைய விரும்பினால், உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த தானியேல் உபவாசத்தை குறித்த ஒரு சிறு தொகுப்பை நாம் பார்க்கலாம். மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கே சரித்திரத்திலேயே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய இடத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய்
சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேலின் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தர்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு ஆதாரமா இருக்கிறது. இன்றும் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி செயல்படுகிறார். இன்றும் பரிசுத்த ஆவி கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவி ஒருத்தருடைய சரீரத்தை ஆட்கொள்ளுகிற சமயம் நண்பர்களே நடைபெறுகிற காரியங்கள் நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவை. ஆம், நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவை. உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடும்போது கண்டிப்பாய் நீங்கள் அவர் ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடினார். அவர் தாவே சொன்னார், என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களா. உங்களுடைய உள்ளத்தை நீங்க அவருக்காய் கொடுக்கிற தருணம், அவர் வந்து உங்க உள்ளத்தை, உங்க வாழ்க்கையை நம் கரத்துல ஏற்றுக்கொள்கிற தருணம் எல்லாமே மாற தொடங்குகிறது. முதலாவது உட்புறம், பிற்பாடு வெளியிலே. இந்த அதி அற்புதமான சாட்சி, மிக விசேஷமான சாட்சி உங்களுக்காய் பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் உள்ளும் புறமும் என்ன செய்ய முடியும் என்பதற்கு இந்த நண்பர்களே, இந்த சாட்சி முடிவடையும் நிலையிலே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜபத்திலே ஒன்றிணை போகிறோம். பரிசுத்த ஆவி தாமே உங்களுக்கு சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுக்கும்படியா. அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோபம் வரும். அவருடைய பேர் எடுத்தாலே எனக்கு கோபம் வரும். இல்ல அவரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது நான் பார்த்தா எனக்கு கோபம் வரும். நான் நினைச்சேன், இந்த மாதிரி நான் வாழக்கூடாது, இது எல்லாத்தையும் எடுத்து போடணும். இந்த மாதிரி அவரை பத்தி பேசினாலே கோபம் வர்ற இந்த உணர்ச்சியை நான் எடுத்து போடணும். ஆனா எனக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எங்க உதவி கேட்கணும்னு தெரியல. இதுல இருந்து வெளியே வரும்படியா, நான் உதவி கேட்கும்படியா, மனதளவுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா இருக்க நபரிடத்துல நான் போயிருந்தேன். அவங்க இடத்துல நான் பேசியிருந்தேன், நான் விலக்கி சொன்னேன் எல்லாத்தையுமே. ஆனா அவங்க என்ன பார்த்த விதமே, இவங்க ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா எப்படி ஒருத்தரால இவ்வளவு கோபமா இருக்க முடியும் ஏற்கனவே இறந்த ஒரு நபர் மேல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்குள்ளாங்க அந்த அளவுக்கு கோபம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது. நான் சரீரபூர்வமாவே பாதிக்கப்பட்டிருந்தேன். இருந்தாலும் இதை விட அதிகமா என்னுடைய சிந்தனையில நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதுக்கு பிற்பாடு எனக்கு வந்து சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சது. அது ரொம்பவே அதிகமான அளவுல இருந்ததுனால எனக்கு பிரஷர் இருந்தது. என்னால இது கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஒரு நாள்ல 12 முறைக்கு மேல நான் சோதிச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருந்து என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, எனக்குள்ளாக பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய சர்க்கரை வியாதியினுடைய அளவு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு வாரத்துக்கு நான் அதிக முறையா ஊசி போட வேண்டியதா இருந்தது. என்னுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. இதுக்கு பிற்பாடுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன். அங்க போன பிற்பாடு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை நான் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுதும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை எனக்குள்ளாக உணர்ந்தேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது போல நான் உணர்ந்தேன். இதுல எதை என்ன ஆச்சரியப்பட வச்சதுன்னா, நான் போன எல்லா கூட்டத்திலயுமே
அங்க இருந்த பாஸ்டர் தொடர்ந்து மன்னிப்பை குறித்து பேசினார். அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, உங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தணும், நீங்க மன்னிக்கணும்னு அவர் தொடர்ந்து சொன்னார். நீங்க யார் மேல கோவமா இருக்கீங்களோ அந்த நபரை அழைங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன், அவர் தான் ஏற்கனவே இறந்துட்டாரு, எப்படி நான் அவரை கூப்பிடுறது அப்படின்னு. என்னெல்லாம் பாஸ்டர் அந்த இடத்துல சொல்வாரோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருந்தது. நான் யோசிப்பேன், எப்படி இது சாத்தியம், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்துலயும் எனக்கு கேள்வி இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயத்த அதுல கத்துக்கிட்டேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக புத்தியுள்ள விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய இருதயம் தான் என்னுடைய உடம்பையே கட்டுப்படுத்துறதா இருந்தது. என்னுடைய மூளையும் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து என்னுடைய இருதயத்தை நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். எனவே இதை நான் கண்டுபிடித்த பிற்பாடு என்ன முழுமையை நான் வெறுமையாக்க வேண்டியது அவசியமா இருந்தது. நான் என்னுடைய இருதயத்தை திறந்து பேச வேண்டியது, எல்லாத்தையும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் எடுத்தேன். நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து என் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தானியேல் உபவாசத்துல பங்கேற்றேன். என்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் கைவிட ஆரம்பிச்சேன். இதனுடைய பிரதிபலனா பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னையே நான் தேவனுக்கு முன்னாடி அதிகமா தாழ்த்த ஆரம்பிச்சேன். சில நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க, அவங்களோட முன்னாடி நான் எல்லா நேரமும் இருப்பேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் அவங்க கிட்ட இருந்து என்னை விலக்கிக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தேவனிடத்துல இருந்து என்னை பிரீத்தி வைக்கிறது போல நான் உணர்ந்தேன். எனவே அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அப்படியே எதிர்மறையா வித்தியாசமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய தனிப்பட்ட உபவாசத்தை நான் ஏற்படுத்தினேன். ஆலயத்துல நடந்த உபவாசத்திலையும் நான் கலந்துப்பேன். சில நேரங்கள்ல இரவுல நள்ளிரவுல எழுந்து நான் ஜெபிப்பேன். 3 முறை நான் ஜெபிப்பேன். சில நேரங்கள் நான் குறிப்பிட்டு வச்சிருந்தேன். அதிகமா தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அந்த சமயத்துல ஒரு சில நேரங்கள் வந்துச்சு. நான் அப்போ முட்டி போட்டேன், நான் அழ ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல எல்லாத்தையுமே சொன்னேன். என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருந்த சண்டைகள், அவர் மேல எனக்கு இருந்த வெறுப்பு, என்னுடைய பசங்களோட எனக்கு இருந்த கசப்புணர்ச்சிகள், என்னுடைய அம்மாவோட இருந்த உறவு, எல்லாத்தையுமே நான் அழுது தேவனிடத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றினேன். அந்த நேரத்துலதான் தேவனுடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு. அந்த நேரத்துல இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசங்கள் துவங்க ஆரம்பிச்சது. என்னுடைய சகோதரனை குறித்து நான் யோசித்தேன். நான் அவரை நினைச்சு பார்த்தேன். நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அவரை பத்தி பேசும்பொழுதோ அதுக்கு பிற்பாடு அவர் சம்பந்தப்பட்டதை பார்க்கும்பொழுதோ எனக்கு இனிமேல் அவர் மேல கோபம் வரல. பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய பாரம் என்னை விட்டு போச்சு. ரொம்பவே இலகுவா நான் உணர்ந்தேன். எனக்குள்ளாக இந்த பொறுமை, இந்த சமாதானம் தேவனுடைய ஆவியை பெற்ற பிற்பாடு மட்டுமே எனக்கு கிடைச்சது. இதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதை என்னால விலக்கி சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. எனக்காக நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ என்னுடைய சரீரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ சரிசமமா உணர்றேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நான் தொடர்ந்து முன்னோக்கி போறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய சில பிரச்சனைகள் சரிப்படுத்தப்பட்டுருச்சு. என்னுடைய பண வாழ்க்கை இப்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்னுடைய அம்மா, என்னுடைய பசங்களோட என்னுடைய திருமண வாழ்க்கை, எல்லாரோட எனக்கு இருக்க உணர்வு, அவங்களோட நான் பேசுற விதம், என்னுடைய உறவு எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேக வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கையில. என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டமா நிறைய இடத்துக்கு நான் பயணம் செய்து போறேன். நான் எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மோசமான உணர்ச்சியுடைய ஒரு பெண்ணா நான் இருந்ததும் இனிமேலும் அப்படி நான் கிடையாது. அப்ப நான் எப்படி இருந்தனோ அதை விட முற்றிலும் வித்தியாசமா நான் இப்ப இருக்கேன். இப்ப எனக்குள்ளாக அந்த பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் இப்போ சில மக்களுக்கு உதவி செய்யறேன். தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறினது நான் கண்ணால பாக்குறேன். என்னை சுத்தி இருக்க மக்களோட எனக்கு இருக்க உறவு மற்றும் தேவனோட எனக்கு இருக்க உறவு எல்லாமே அருமையா இருக்கு.
எனவே நீங்க யாரு என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, மன்னிக்க முடியாத தன்மையோட நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நான் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களுடைய விசுவாசத்தை புத்திசாலித்தனத்தோட எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கற்றுக்கொள்வதற்கு, நீங்க உங்களுடைய உணர்ச்சியோ உங்களுடைய இருதயத்தையோ பயன்படுத்தாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னு இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான உதவி கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம் எப்படி செய்யணும், எப்படி நீங்க மன்னிக்கணும்ன்றத உங்களால கத்துக்க முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உன் வல்லமை அளவிடப்பட முடியாத ஒன்று. எந்த வல்லமை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்ததோ அதே வல்லமை இன்றைக்கும் ஆலயத்திலே மக்களை சொஸ்தமாக்குகிறது, மக்களை விடுதலை செய்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜாய் டிவி வழியாய், யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் இடத்திலே கேட்கிறேன், இந்த ஜபத்தின் மூலம், இந்த வார்த்தையின் வழியாய் கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆவியின் வல்லமை சென்று அவர்களை சொஸ்தமாக்கும்படி, மன அழுத்தத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, கவலையிலிருந்து அவர்களை கட்டவிழ்க்கும்படி, அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்களுடைய அழுத்தத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். எப்படி உடலிலே உள்ள அந்த துக்கத்தினால் ஏற்படுகிற தாக்கம், தாகம் தண்ணீர் பருகும் பொழுது தணிகிறது, அதே போல ஆத்மாவில் இவர் உணர்கிற இந்த தாகம் இந்த ஜபத்தின் வழியா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பருகுகிற தருணம் இவரை விட்டு மறைவதாய் வல்லமை இதன் மூலம் இவருக்கு செல்வது. இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீது உங்களுடைய சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். நண்பர்களே, பரிசுத்தாவின் சமாதான பலனை புதுப்பித்தலை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே உங்கள் தாகம் தணிவதை போல உங்கள் ஆத்மாவிலே உள்ள துக்கமும் ஏக்கமும் தணிகிறதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். நண்பர்களே, இந்த உபவாசத்தில் நீங்க எப்படி கலந்து கொள்வது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் தயங்க வேண்டாம். முற்றிலும் இலவசம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விசேஷமாய் நீங்கள் நேரடியாய் ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த வாரத்தின் எந்த நாளில், குறிப்பாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 17ஆம் தேதி காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு?
அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?